திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புமிக்க இறை மக்களே, ஆண்டவரின் ஆசீரை ஒரே குடும்பமாக பெற வந்துள்ள உங்கள் அனைவரையும் இக்கல்வாரி பலிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நமது பங்கில் 233 சிறுவர் சிறுமிகள் உறுதி பூசுதல் என்ற அருள் சாதனத்தை பெற இருக்கின்றனர். யூதர்களுக்கு அஞ்சி பூட்டிய அறைக்குள் முடங்கி கிடந்த திருத்துதர்கள் மீது அக்னி பிளம்பாக இறங்கி வந்து தனது கொடைகளாலும் வரங்களாலும் அவர்களை நிரப்பி இயேசுவின் சாட்சியாக வாழ திருத்துதர்களுக்கு ஊக்கமூட்டியவர் தூய ஆவியானவர். திருத்தூதர்களை திடப்படுத்திய அதே தூய ஆவியானவரை உறுதி பூசுதல் என்னும் அருள் சாதனத்தின் வழியாக பெற இருக்கும் நாங்கள் திருத்தூதர்கள் போன்று தூய ஆவியானவரின் வல்லமையால் நிரப்பப்பட்டு நற்பண்புகளில் வளரவும் இயேசுவின் சாட்சியாக வாழவும் எங்களுக்காக இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிக்க அழைக்கின்றோம்.
எனவே இம்மாபெரும் கொண்டாட்டத்திற்கு தலைமையேற்று உறுதி பூசுதல் அருள்சாதனத்தை வழங்கி நமக்காக ஜெபிக்க நமது பங்கிற்கு நம் மறைமாவட்ட ஆயர் மேதகு எஸ் ஆரோக்கியராஜ் அவர்கள் வந்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. மேதகு ஆயரை அன்போடு வரவேற்கிறோம். உறுதி பூசுதல் அருள்சாதனத்தை பெறும் நாங்கள் தூய ஆவியானவரை பெற்று அவர் எப்போதும் எங்களோடு தங்கியிருந்து எங்களை வழிநடத்தும்படியும் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நமது ஆயர் மறைமாவட்டத்தை ஆண்டவரின் துணையுடனும் தூய ஆவியாரின் ஆற்றலுடனும் வழிநடத்தவும் நமது ஆயர் அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் அனைவரும் ஜெபிப்போம். அன்பான இறைமக்களே, உறுதி பூசுதல் என்னும் அருட்சாதனத்தை இன்று ஆவியானவருடைய கொடையை பெற வந்திருக்கக்கூடிய அன்பு குழந்தைகளே, இந்த நாளிலே நமது பங்கிற்கு வருகை தந்து பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடையாக பெற்றுத்தர வந்திருக்கக்கூடிய நம்முடைய மறைமாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்களையும் நமது மணப்பாறை வட்டார அதிபர் அருட்தந்தை தாமஸ் ஞானதுரை அவர்களும் இன்று இத்திருப்பலியிலே நம்மோடு இணைந்து ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய அருட்தந்தை அந்தோணி ரமேஷ், அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்களையும் பங்கு இறைமக்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட திருத்தூதர்கள் உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவித்தார்கள், நற்செய்தியை வாழ்ந்தார்கள். இன்று உறுதி பூசுதல் என்னும் அருளடையாளத்தை பெறப்போகிற நாமும் நம் குழந்தைகளும் தூய ஆவியானவரை நிறைவாக பெற்றுக்கொண்டவர்களாக இயேசுவைப் போல வாழவும் இயேசுவை அறிக்கையிடவும் நமது சொல்லாலும் செயலாலும் வாழ்க்கையாலும் அறிக்கையிட அருள் வேண்டி இந்த கல்வாரி திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியை நான் உறுதி பூசல் பெறுகின்ற இந்த 233 சிறுவர் சிறுமியருக்காக ஒப்புக் கொடுக்கின்றேன். இவர்கள் எல்லாரும் தூய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அந்த தூய ஆவியார் இவர்கள் மீது இறங்கி வர வேண்டும். இதனால் இவர்களும் திருத்தூதர்களைப் போல அந்த நற்செய்தி பணி ஆற்ற வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவருக்கும் இன்னும் திருச்சபைக்கும் சாட்சிகளாய் வாழக்கூடிய அருளை ஆண்டவர் நிறைவாக இவர்களுக்கு தர வேண்டும் என்று இந்த திருப்பலியை இவர்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றோம். என்னோடு சேர்ந்து குடும்பத்தார் மக்கள் அனைவரும் நம்முடைய பிள்ளைகளுக்காக சிறப்பாக ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உறுதி பூசுதல் பெற இருக்கின்ற இவர்களிடம் வர இருக்கும் தூய ஆவியார் இவர்களோடு என்றும் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அனைவரும் அவரது மாட்சியின் கோயிலாக மாறவும் கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் சாட்சியம் பகரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் எனக்கு அருள்பொழிவு செய்து நற்செய்தியை அறிவிக்கவும் மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும் என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும் கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும் நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும் துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும் சீயோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும் சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும் புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும் நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நீங்களோ ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள், நம் கடவுளின் திருப்பணியாளர் என்று பெயர் பெறுவீர்கள். அவர்கள் செயலுக்கு ஏற்ற கைமாற்றை உண்மையாகவே வழங்குவேன். அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொள்வேன். அவர்கள் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசீர் பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது ஆவியை வேடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். உமது ஆவியை வேடுத்தருளும் ஆண்டவரே, பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். நெஞ்சே உன் ஆண்டவரை வாழ்த்துவாயாக.
ஆண்டவரே என் இறைவா, நீர் எத்துணை உயர்ந்தவர், மாண்பும் மகத்துவமும் நீர் அணிந்திருக்கின்றே. பூமியை நீர் அடித்தளத்தின் மீது அமைத்தீர், அது எந்நாளும் அசையவே அசையாது. கடல்களை உடையென தந்திருக்கின்றீர், வெள்ளப்பெருக்கு மலைகளை மூடியிருக்கும்படி செய்தீர். நீரூற்றுக்கள் ஆறுகளாய் பெருக்கெடுக்க கட்டளையிடுகிறீர், அலைகளிடையே அவைகளை ஓட செய்கிறீர். அவற்றின் அருகேதான் வானத்து பறவைகள் குடியிருக்கின்றன, மரக்கிளைகளிடையே இன்னிசை எழுப்புகின்றன. தம் உள்ளத்திலிருந்து மலைகள் மீது நீர் பாயச் செய்கிறீர், உம் செயல்களின் பயனால் மாநிலம் நிறைவுறுகின்றது. கால்நடைகள் உண்ண புல் முளைக்கச் செய்கிறீர், மனிதருக்கு பயன்பட பயிர் பச்சைகள் வளர செய்கிறீர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை, அனைத்தையும் நீர் ஞானத்தோடு செய்து முடித்தீர். உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது வையகம், நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக. அல்லேலூயா. இரண்டாம் வாசகம். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம், தூய ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள், அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது.
தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழிவுணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்துவிட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவர் உங்களுக்கு அருள்வார் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி முதல் பிரிவு 9 முதல் 11 வரையிலான அருள் திரு வாக்கியங்கள். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவிலுள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறியவுடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவை போல் தம்மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை தாழ்ச்சியோடு வேண்டுவோம். அவருடைய தூய ஆவியிடமிருந்து நமக்கு ஒரே நம்பிக்கை, ஒரே எதிர்நோக்கு, ஒரே அன்பு அருளப்படுவது போல நாமும் ஒருமனப்பட்டு ஒன்றாய் வாழவும் கிறிஸ்துவுக்கும் திருவைக்கும் சான்று பகரவும் வரம் வேண்டி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எம் திருச்சபையில் வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் இறைமக்களை தூய ஆவியின் துணை கொண்டு உமது மீட்பின் பாதையில் வழிநடத்தும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணை கடலே இறைவா, உறுதி பூசுதல் என்னும் அருள் சாதனத்தின் வழியாக தூய ஆவியை பெற்றுக்கொண்ட நாங்கள் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, தன்னம்பிக்கை, தெளிவு உள்ளவர்களாக
இவ்வுலகில் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயனே இறைவா, உறுதி பூசுதல் என்னும் அருள்சாதனத்தை எங்களுக்கு வழங்கி எங்களுக்காக ஜெபித்து இறையாசிர் வழங்க வந்திருக்கும் மேதக ஆயர் அவர்களுக்கு உடலுள்ள நல்ல சுகத்தை தந்தருளவும். மறைமாவட்டத்தின் வளர்ச்சிக்கு அவர் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றியடைய உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, உறுதி பூசுதல் வழியாக பெற்ற தூய ஆவியானவர் எங்களோடு என்றென்றும் தங்கியிருந்து நாங்கள் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழவும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தெய்வ பயம் உள்ளவர்களாக வாழ உமது அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் அல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுக்கு தூய ஆவியாரை பொழிந்து அவர்கள் வழியாகவும் அவர்கள் வழிவரும் ஆயர்களின் வழியாகவும் அதே தூய ஆவியார் அருளப்பட வேண்டும் என்று திருவிழமானீர். எங்கள் ஜெபத்தை கனிவோடு கேட்டருளும். உமது நற்செய்தி போதிக்கப்பட தொடங்கிய காலத்தில் நீர் செய்தருளியதெல்லாம் இக்காலத்திலும் தொடர்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் திருமகன் தம் மீட்பு பணியால் தூய ஆவியாரை எங்களுக்கு பெற்று தந்தார். அமீட்பின் நினைவை கொண்டாடும்
நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்திரளும். இவ்வாறு நாங்கள் கிறிஸ்துவை மேன்மேலும் ஒத்திருந்து அவருக்கு உறுதியுடன் இவ்வுலகில் சான்று பகர செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து விண்ணுலகம் அனைத்துக்கு மேலே ஏறி சென்று உமது வலப்பக்கத்தில் அமர்ந்து தாம் வாக்களித்த தூய ஆவியாரை நீர் சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகள் மீது பொழிந்தருளினார். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது புகழை போற்றி முடிவின்றி பாடுவதாவது: மிக முக்கியமான நற்கருணை மன்றாட்டு ஜெபம் சொல்லப்படுகிறது. எனவே பிள்ளைகள் எல்லாரும் கை கூப்பி, கையை எடுக்கக்கூடாது கடைசி வரைக்கும், இவர் வழியாக பாடி பிடிக்கிற வரைக்கும் பக்தியோடு ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து
அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித இஞ்ஞாசியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையவர் ஆகுவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் இன்றைய நாளில் எங்களுக்கு இப்பலியை நிறைவேற்றி நிறைய ஆசிரை பெற்று தந்து கொடுக்கின்ற மேதகு ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
இப்போது மக்களும் மிக சிறப்பாக உறுதி பூசல் பெற்ற பிள்ளைகளும் தங்களுடைய நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நம்முடைய மன்றாட்டுக்களை, நம்முடைய இயேசு கற்றுத்த ஜெபத்தை சத்தமாக நிறுத்தி நிதானமாக சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து உட்கொள்ளும் நமக்கு நிலைவாழ்வு அளிப்பனவாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவ உயிரில் இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுள்ளப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பாலும் முதலப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்கவும் திருவுடலாலும் திருத்தத்தாலும் எங்களுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தோன்றி நிற்கச் செய்தருளும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் எனது கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பனவாக.
அனைவரும் கை குவித்து இந்த உறுதி பூசல் கொண்டாட்டத்திற்காக கடவுளுக்கு நன்றி கூறுவோம். நாம் பெற்றுக்கொண்ட நற்கருணைக்காக நன்றி கூறுவோம். பிள்ளைகள் அனைவரும் கை குவிக்கவும், நெஞ்சின் மீது வைத்து கை குவிக்கவும். எல்லாரும் நன்றி சொல்லி கடவுளுக்கு ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூயாவியாரால் அருள் பொழிவு செய்யப்பட்டு உம் திருமகனின் திருவுணவால் ஓட்டம் பெற்ற இவர்கள் மீது இன்றும் இனிவரும் நாள்களிலும் உமது ஆசியை பொழிந்தருளும். அதனால் இவர்கள் இடர்கள் அனைத்தையும் மேற்கொண்டு தங்கள் தூய வாழ்வினால் திரு அவைக்கு சான்று பகரவும், தங்கள் அன்பு பணியினால் நற்செய்திக்கும் கிறிஸ்துவுக்கும் சான்று பகரவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது எல்லோரும் கைகளை குவித்து கண்களை மூடி தலை வணங்கி கடவுள் தருகின்ற சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்வோம். முக்கியமாக உறுதி பூசல் பெற்ற பிள்ளைகள் கை குவித்து தலை வணங்கி இறை ஆசிரை பெற்றுக்கொள்ளவும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தண்ணீராலும் தூயாவியாராலும் புறப்படைந்த உங்களை தம் சொந்த மக்களாக்கிய எல்லாமல்ல தந்தையாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை அன்போடு என்றும் காப்பாராக. உண்மையின் ஆவியார் தம் திரு அவையில் என்றும் தங்கியிருப்பார் என வாக்களித்த இறைவனின் ஒரே திருமகன் உங்களுக்கு ஆசி வழங்கி தம் ஆற்றலால் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உங்களை உறுதிப்படுத்துவாராக. சீடர்களின் இதயங்களில் அன்பு தீ பற்றிய செய்த தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்கி தீமையிலிருந்து உங்களை விடுவித்து இறை ஆட்சியின் மகிழ்ச்சியில் உங்களை ஒன்று கூட்டி சேர்ப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தையே, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. திரு அவைக்கும் கிறிஸ்துவுக்கும் சான்று பகர்ந்து வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உமது அரசு வருக.